இப்போ எத்தனை நாளைக்கு நீங்கள் கையிருப்பு வச்சுருக்கிறீங்க, எத்தனை நாளைக்குள்ள ஒட்டுமொத்தமாக முடியும், அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க, ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் ஏதாவது கொடுக்குறதா இருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா? அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து எங்களுடைய சூழ்நிலைகள் வந்து எங்களுடைய வணிக பயன்பாட்டில் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி எங்கிட்ட கையிருப்பு இல்லை, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு முன்னேற்பாடு செஞ்சுக்குன்னு சொல்லிட்டு. பட்டு இது வந்து அடுத்த கட்டமாக வந்து ஓரிரு நாளில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து முதல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்று அல்லது நாளை வந்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நல்ல முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க. மேக்ஸிமம் எத்தனை நாள் உங்களுக்கு கையிருப்பு இருக்குங்க? இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாளுங்க, 1 நாள் இல்லாட்டி 2 நாளுங்க. ஏன்னா ஒவ்வொருடைய விநியோகஸ்தனுடைய கையிருப்பை பொறுத்து தான் இது ஒரு இருக்குதுங்க. ஏன்னா ஏற்கனவே சனிக்கிழமையிலேருந்து எங்களுக்கு வந்து கேஸ் பண்ணி நிரப்பப்படாத காரணத்தினால இப்போ ஆல்ரெடி ஞாயிறு, திங்கள், இன்றைக்கு செவ்வாய் 3 நாள் பக்கமாக இருக்குதுங்க. இன்னும் 1 நாள் இல்லது 2 நாட்கள் தான் எங்ககிட்ட கையிருப்பு இருக்குங்க. இப்போது வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ நீங்கள் வந்து ஓரிரு நாளில் வந்து வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து கையிருப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும். ஆமாங்க. இப்போ அந்த வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக பயன்பாட்டுக்கு ஒரு சில இடங்களில் தற்போதைய கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு இது இருக்குது. அது சம்மந்தமாக ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா உங்களுக்கு? இல்லை, அது வந்து ஆல்ரெடி வந்து அந்த எக்ஸம்டட் கேட்டகரின்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம ஆஸ் பர் நாம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை வந்து இதுக்கு கவர்மெண்ட் கமர்ஷியலுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. அதனால் அதை நாங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து எக்ஸம்டட் கேட்டகரிங்க. அதை வந்து வணிக பயன்பாட்டுக்கு நம்ம வந்து கேட்க முடியாது. அரசுக்கு வந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டோம்னா, நீங்கள் முழுவதுமாக எங்களுக்கு நிறுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொடுங்க. அதாவது முதல் ப்ரியாரிட்டி, முதல் முன்னுரிமை வந்து பொதுமக்களுக்கு தான் கொடுத்தாகணும். அதில் கவர்மெண்ட் எடுத்துக்கிற நடவடிக்கை மிகவும் பாராட்டத்தக்கது. அது கூட எங்களுடைய இதையும் நம்பி ஒரு தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு மிகுந்த வளர்ச்சியடைந்த மாநிலமும் அதிக பயன்பாடு வணிக சிலிண்டருடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த தொழிலுக்கு ஒரு ரேஷனலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 100% கொடுக்க விட்டாலும் ஒரு ரேஷனலைஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டாருங்க. அப்படி இருக்கும் பொழுது முழுவதுமாக தொழில் வந்து இதாகாமல் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இப்போ இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள், அதே மாதிரி இந்த ஹாஸ்டலு, கம்பெனிஸ், அவங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு? இல்லை, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட கையிருப்பு இவ்வளவு தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுக்குங்க, இதுக்கு மேலே வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம். அவங்களும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போ வந்து கேஸ்னுடைய கன்சம்ஷன் குறைக்கிற மாதிரி நிறையா ஃபுட் ஐட்டத்தெல்லாம் குறைச்சி நார்மலாக ரெகுலராக பண்ணாத மாதிரி ஒரு வந்து மினிமைஸ்டு மீல்ஸ் கொடுத்துட்டு மினிமைஸ்டு மெனு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமா. ஸோ அது வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் இந்த ஒரு சப்ளை குறைவாக இருக்குங்கிறத தெரியப்படுத்தினுடைய அடிப்படையில் அவங்களும் வந்து இதை கோஆப்ரேட் பண்ணி உண்மையாலுமே பண்ணுறாங்க. அது மிகவும் எங்களுடைய அகில இந்திய வணிக பயன்பாட்டு சிலிண்டரினுடைய தேசிய தலைவராகிய என்னுடைய சார்பிலும் எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க வந்து உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் வந்து இப்போ ஆக்சுவலாக அவங்க சப்ளை கொடுத்துட்ருக்குறோம். அவங்க வந்து இப்போ இந்த கவர்மெண்ட்டினுடைய இது வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து முடிவு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்ஸுடைய அறிவுறுத்தல் பேரில் நாங்கள் அதுக்கு நடக்குங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோ சிலிண்டருடைய பயன்பாடு, 35 கிலோ, 47.5 கிலோ இப்படி இருக்கக்கூடிய வணிகம் மற்றும் தொழிற்சாலையினுடைய மொத்த எண்ணிக்கை, அதாவது 19 கிலோ சிலிண்டருடைய கவுண்டில் எண்ணிக்கை வச்சோம்னா ஒரு 2 to 2.25 லட்சம் சிலிண்டர் மாதம் முழுவதும் விற்கப்படுகின்றது. அது இன்க்ளூடிங் சேர்த்தி தானுங்க. ஏன்னா வணிகம் மற்றும் தொழிற்சாலை சேர்ந்து இவ்வளோ சிலிண்டர் விற்கிதுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சிலிண்டர் பக்கமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது, 19 கிலோனுடைய கவுண்டில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்க்கும் பொழுது தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆக்சுவலாக வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இது வந்து வணிக பயன்பாட்டில் ஹோட்டல் செக்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாதிப்பு இருக்குங்க. தொழிற்சாலை அடிப்படையிலையும் இந்த 3 ஊருமே வந்து அதிகமாக பாதிப்படும். சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் அது வந்து
அதிகமாக பாதிக்கப்படும், மதுரையும் அதிகமாக பாதிக்கப்படுங்க. இது வந்து தொழில் ரீதியாக வந்து இன்னைக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே.